என் உயிரிலும் மேலான ஜோதிட ஆன்மீக பெருமக்கள் அனைவருக்கும் ராமநாதபுரத்திலிருந்து டாக்டர் ஆர் தனசேகரனின் அன்பான வணக்கங்கள். வள்ளி ஜோதிடம் யூடியூப்பை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய என் இனிய தமிழச்சகளே, உங்கள் அனைவருடைய இல்லங்களிலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெருகட்டும், அன்பும் ஆனந்தமும் நிலைத்திருக்கட்டும். இந்த அற்புதமான தருணத்தில் உங்களோடு பயணிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். பொதுவா நம்ம எல்லாரும் சொல்லுவோம், ஒரு விஷயம் எப்படி இருந்தாலும் வாழ்க்கையில பிரச்சனைகள் என்பது இல்லாத மனிதர்கள் இல்லை. கால புருஷனுக்கு 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கன்னி ராசியை பற்றி இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த கன்னி ராசி காலபுருஷனுக்கு 6ஆம் இடம். இந்த கன்னி ராசியினுடைய தன்மை என்ன? அதனுடைய அதிபதி யாரு? புதன் பகவான். இந்த புதன் பகவானுடைய நோக்கம் என்ன, செயல்பாடுகள் என்ன? நீங்க பார்த்தோம்னா தெரியும். புத்திக்கு காரக கிரகம்னா அது புதனை தான் சொல்லுவோம். வித்தைக்காரன்னு சொல்லுவோம். புதன் கெட்டு போயிருந்தா புத்தி மழுங்கி போயிருன்னு சொல்லுவோம் இல்லையா? புதன் சந்திரனோடு சேர்ந்தால் புத்தியில் குழப்பம் வரும்னு சொல்லுவோம். ஆக புரோக்கர் தொழில், கமிஷன் தொழில், நன்றாக பேசக்கூடிய பக்குவம், எதை எப்போது செய்ய வேண்டும் என்ற ஒரு புத்திசாலித்தனமான தெளிவு, இது எல்லாவற்றையும் பெற்றது இந்த புதன். அப்ப இந்த புதன் பகவானுடைய ராசியை பெற்றது கன்னி. இது காலபுருஷனுக்கு 6ஆம் இடம். நோய், எதிரி, கடன், இந்த மூன்றையும் உள்ளடக்கியது தான் இந்த கன்னின்னு சொல்லுவோம். இந்த கன்னியில உத்திர நட்சத்திரம் இருக்கு, அஸ்த நட்சத்திரம் இருக்கு, சித்திரை நட்சத்திரம் இருக்கு. இந்த கன்னிராசியில் பிறந்தவங்க நிறைய போராட்டங்கள் உண்டா? போராடாமல் எந்த மனிதனுடைய வாழ்க்கையும் இல்லை, அது நம்ம சொல்லலாம். போராட்டம் இல்லாத வாழ்க்கை இல்லை. இந்த கன்னி ஒரு படி மேல. நம்ம நிறைய சொல்லுவாங்க, கன்னிராசியில பிறந்தவங்களுக்கு நிறைய காதல் உண்டு, காதல் வலையில சிக்குவாங்க. நிறைய பெண்களா இருந்த ஆண்களும், ஆண்களா இருந்த பெண்களும் இவர்களுக்கு காதல்களா வருவாங்க. இவர்களை நிறைய பேர் காதலிப்பாங்க. அது ஒரு பக்கம் இருந்தால் கூட இவர்கள் பயந்த சுபாவம் கொண்டவர், எதையும் தைரியமாக முடிவெடுக்கக்கூடியவர்கள் அல்ல. அவருடைய பேச்சும் செயல்பாடும் கோபமும் வீட்டில் மட்டும்தான் பெருசா இருக்கும், வெளியில இருக்காது. வெளியில யாரிடம் பேசினாலும் பிரச்சனை வந்து விடுமோ என்ற நோக்கத்தில் தன்னை பின்வாங்கிக் கொள்வார்கள். ஆனால் தொழில் செய்யக்கூடிய இடம், வேலை பார்க்கக்கூடிய இடம், மற்றவர்களை புத்திசாலித்தனமாக வேலை வாங்கக்கூடிய இடம், இந்த தன்மை எல்லாமே அவர்களுக்கு உண்டு. அவர்களை எப்படியெல்லாம் பேசி வேலை வாங்க வேண்டும். ஒரு கட்டத்தில் அவர்கள் மிகுந்து விட்டால் அவர்களிருந்து ஒதுங்கிக் கொள்வார்கள், இவர்கள் இறங்கிக் கொள்வார்கள். அந்த தன்மை அவர்களுக்கு உண்டு. கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை என்பது புத்திசாலித்தனமாக சில விஷயங்களை சரசரசரசரன்னு கொண்டு போவாங்க. வாழ்க்கையில உயர்ந்து நிற்பாங்க, டக்குன்னு அப்படியே கொண்டு வந்து இறக்கி விட்டுருவோம். இதுல பல சிக்கல்கள் உண்டு. இந்த கன்னியில் பிறந்தவங்க வாழ்க்கையில பொருளாதாரத்துல கன்னிராசிக்கு நேர பாத்தீங்கன்னா 7ஆம் இடம் எது? குருவோட வீடு. 7ஆம் இடம்னா என்ன? பார்ட்னர்ஷிப், மனைவி, நண்பர்கள், ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் சொல்லுவோம். இவருடைய வளர்ச்சிக்கு, பொருளாதாரத்தினுடைய செயல்பாடுக்கு பெரிதும் ஒரு நட்பு வட்டாரம் உதவியாக இருக்கும். ஏன்னா 7ஆம் இடம் குரு. நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க, நல்ல மனைவி கிடைப்பாங்க. இவர்கள் செய்யக்கூடிய தொழில், வியாபாரம், பிசினஸ், வரவு செலவுகள் எல்லாம் மனைவி மூலமாகவோ ஃப்ரெண்ட்ஸுகளோடு, நல்ல ஃப்ரெண்ட்ஸுகளோட வைத்துக் கொள்வது சிறப்பு. எப்போதுமே இவங்களுடைய பணம், காசு இவங்க கையில இருக்காம மனைவி, குழந்தைகள் மூலமாக அவர்கள் செயல்படுத்தக்கூடிய எல்லா திட்டமும் வெற்றி பெறும். இவங்க காலபுருஷனுக்கு 2ஆம் இடமே சுக்கிரன். யார்கிட்ட எப்படி பேசணுங்கிறது தெளிவா தெரியும், ரொம்ப தெளிவா பேசுவாங்க. தன்னுடைய காரியம் ஆகணும் அப்படின்னா ரொம்ப நைஸா நேக்கா பேசிட்டு வரக்கூடிய ஒரு தன்மை உள்ளவர்கள். அந்த திறமை வேணும் இல்லையா? ஆனால் இவர்களுக்கு நோய், எதிரி, கடன் மூன்றும் இருக்கும். இந்த மூன்றும் அவங்களுக்கு துரத்திக்கிட்டே இருக்கும். நோய்க்காக செலவு செய்யக்கூடிய வாய்ப்பு, கடனுக்கு வட்டி கட்டி கொண்டு இருக்கக்கூடிய வாய்ப்பு, தான் செய்யக்கூடிய தொழிலை தனக்கு எதிரியாக தன்னுடைய நண்பனே, ஃப்ரெண்ட்ஸ்களே, உறவுகளே வரக்கூடிய வாய்ப்பு, இது எல்லாம் கன்னிக்கு உண்டு. ஏன்னா அது காலபுருஷனுக்கு 6ஆம் இடம்.
ஆனால் இதையும் தாண்டி அவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்றால் நிதானமும் பொறுமையும் இருந்தால் வெற்றி பெறுவார்கள். நிறைய அனுபவங்கள் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கும், நிறைய பாடங்கள் கற்றுக் கொடுக்கும். கன்னியை பொறுத்தளவுல 3ஆம் இடம் என்பது அவர்களுக்கு செவ்வாய். முயற்சி, தைரியம், தொடர்ந்து. ஏன்னா செவ்வாய் எப்போதுமே ஓயாது, ஸ்பீடாவே இருக்கும். இது செவ்வாய் இவர்களுக்கு 3ஆம் இடத்து அதிபதியாக வருவதாலும், செவ்வாய் சகோதர சகோதரிகளுக்கு இருக்கக்கூடிய அதிபதி 8ஆம் இடத்து அதிபதியாக வருவதாலும் சகோதரர்கள் வழி ஒற்றுமையாக இருக்காது. கன்னியை பொறுத்தவரை உடன் பிறந்தவர்கள் பகையாகத்தான் இருக்குமே தவிர ஒற்றுமையாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்காது. நீங்க பாத்தீங்கன்னா நல்லாவே தெரியும். இந்த விஷயத்துல அவங்க எவ்வளவு நேர்மையாக உண்மையாக ஒட்டி போனா கூட இந்த சகோதரருடைய இணக்கம், சகோதர சகோதரிய இணக்கம் நிச்சயமாக அது சிறப்பாக இருக்கிறது இல்லை. இந்த 4ஆம் இடம் என்பது குரு, கன்னியை பொறுத்தவரை 7ஆம் இடம் என்பதும் குரு. வீடு, வாசல், இடம், பொருள், சொத்து, சுகம், வண்டி, வாகனம் எல்லாமே அவர்களுக்கு நன்றாக அமையும். இந்த ஒரு காலகட்டத்தில் மனைவியா கணவனா என்ற வாக்குவாதம் நடக்கும். நான் புத்திசாலியா நீ புத்திசாலியா என்ற வாக்குவாதம் நடக்கும். அந்த கன்னிராசியில் பிறந்தவங்க, கன்னி லக்கணத்தில் பிறந்தவங்க என்னதான் இருந்தாலும் மனைவியை ஜெயிக்க முடியாது. மனைவியை அரவணைத்துக் கொண்டால், நண்பர்களை அரவணைத்துக் கொண்டால், நட்பின் மூலமாகவும் மனைவியின் மூலமாகவும் வாழ்க்கை உயர்வதை நீங்கள் கண்ணார பார்க்கலாம். ஏன்னா இவங்களுக்கு நட்பை சொல்லக்கூடிய கிரகம் குரு, மனைவியை சொல்லக்கூடிய கிரகம் குரு. ஆனால் நண்பர்களாலும் மனைவியாலும் பிரச்சனையும் உண்டு, மனைவி வழிகளிலும் பிரச்சனை உண்டு. ஆனால் அவர்களால் ஆதாயமும் அவர்களுக்கு உண்டு, அவர்களால் நல்ல ஒரு சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய வாய்ப்பும் அவர்களுக்கு உண்டு. அதனால நண்பர்கள் வட்டாரம், நல்ல நட்பு வட்டாரத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். 8ஆம் இடம் என்பது செவ்வாய். எவ்வளவு விபத்துக்கள் வந்தாலும் தப்பித்துக் கொள்ளலாம். ஆனால் விபத்துக்களால் செலவழிக்கக்கூடிய வாய்ப்புகளும் அவர்களுக்கு உண்டு. ஆனால் ஆயுள் பலமும் உண்டு. 9ஆம் இடம் என்பது இந்த கன்னிக்கு ரிஷபம் ராசியாக வரும், சுக்கிரனாக வரும். அப்பாவளி சொத்துக்கள் கண்டிப்பாக வரும். அப்பாவினுடைய பூர்வீக வழியில் இருக்கக்கூடிய சொத்துக்கள் வரும். அதுல ஒன்றும் பயம் இல்லை, அது பயப்பட வேண்டிய அவசியம் அவர்களுக்கு இல்லை. இவர்களுக்கு 10ஆம் இடம் என்பதும் புதன். 10ஆம் இடத்தினுடைய அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா கன்னிக்கு புதன் தான். அப்ப ஜீவனஸ்தானம், கர்மஸ்தானம். இங்கே புதன் பலமாக இருக்க வேண்டும், சுக்கிரன் பலமாக இருக்க வேண்டும். நிச்சயமாக வாழ்க்கை வெற்றி வரும். இந்த 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய புதன், அவர்தான் தொழில், அவர்தான் ஜீவனத்தை தரக்கூடியவரே. இந்த 10ஆம் இடத்தினுடைய அதிபதி ஜாதகத்தில் பலம் பெற்று இருக்க வேண்டும். அப்ப உங்களுக்கு தொழில் எது சிறப்பை தருகிறது? தன் பேச்சால், தன்னுடைய வார்த்தைகளால், தன்னுடைய செயல்பாடுகளால். புரோக்கர் கமிஷன் சம்பந்தப்பட்ட தொழில் சிறப்பாக இருக்கும். ஏன்னா அவரு புதனே புரோக்கர் கமிஷன் தான். அப்ப புரோக்கர் சம்பந்தப்பட்ட கமிஷன், இடம் வாங்கி வைக்கிறது, வீடு வாங்கி வைக்கிறது, வண்டி வாங்கி வைக்கிறது, வாகனங்கள் வாங்கி வைக்கிறது, இதெல்லாம் ஒரு சிறப்பான ஒரு அட்டனன்ஸ் போடுற மாதிரி இருக்கும். அது கன்னிக்கு அவருடைய வாழ்க்கை வாழ்வாதாரத்தை உயர்த்தும். இந்த விஷயத்திலையும் 3 விஷயங்கள் இருக்கு. உத்திர நட்சத்திரம், உத்திர நட்சத்திரத்தை பிறக்கிறவங்க, கல்லில பிறக்கிறவங்க அரசு வேலை, அரசு உத்தியோகம், அரசாங்கம் சம்பந்தப்பட்ட கான்ட்ராக்ட் விஷயங்கள் ரொம்ப சிறப்பான பலனை கொடுக்கும். அஸ்த நட்சத்திரத்தை பிறக்கக்கூடியவங்க ஊர் நீர், குளம், நீர்நிலை இதுகளை தூர்வாடுறது, அதை கான்ட்ராக்ட் எடுத்து வேலை பார்க்கறது, அல்லது தண்ணி சம்பந்தப்பட்ட தொழில் பண்றது, ஏசன்சி ஐட்டம் எடுத்து பண்றது, இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு பலனை கொடுக்கும். சித்திரை நட்சத்திரத்தை பிறந்தவங்க வண்டி, வாகனம், மெக்கானிக்கல் லைன்ல உள்ளவங்க, இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில், கட்டட சம்பந்தப்பட்ட தொழில், இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு சிறப்பான பலனை கொடுக்கும். இதெல்லாம் கமிஷன் வியாபாரத்தில் அவங்களுக்கு ஒரு பலனை கொடுக்கும். இப்படி ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஒரு பலன் இருக்கு. 11ஆம் இடம் என்பது இவர்களுக்கு லாபஸ்தானத்தை குறிக்கக்கூடிய சந்திரன் தான். இந்த சந்திரன் இந்த புதனுக்கு பகை. அப்ப லாபம் வருகிற போதெல்லாம், லாபம் பலமாக இருக்கிற போதெல்லாம் அவர்களுக்கு பிரச்சனை வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஆனாலும் கூட எப்போதெல்லாம் அதிகமான லாபங்கள் அவங்களுக்கு கிடைக்கிறதோ அப்போதெல்லாம் அவங்க இடங்களோ சொத்துக்களோ வாங்கிட்டே இருந்தாங்கன்னா, கடன் இருந்துகிட்டே இருந்ததுன்னா கண்டிப்பா தப்பிக்க முடியும். புண்ணிய காரியங்கள், தர்ம காரியங்கள் நிச்சயமாக அவர்கள் செய்ய வேண்டும். கோவில் குளங்கள் அன்னதானம் பண்றது, பெண் தெய்வ வழிபாடுகளை அடிக்கடி செய்து கொள்வது,
பௌர்ணமி வழிபாடு செய்வது, இதுவெல்லாம் அஸ்த நட்சத்திரத்துடைய வாழ்க்கையை வலுவாக உயர்த்தும். சித்திரை நட்சத்திரத்தை பொறுத்தவரை அடிக்கடி முருகனுடைய வழிபாடு வாழ்க்கையில் ஒரு பெரிய உயரத்துக்கு கொண்டு போகும். இப்ப இந்த லாபம் நன்றாக இருக்க வேண்டும். பௌர்ணமி வழிபாடு நீங்க கன்னி ராசியில பிறந்தவங்க செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா ரொம்ப சிறப்பா இருக்கும். பெண் தெய்வ வழிபாடு, பௌர்ணமி வழிபாடு. 12ஆம் இடம் அயன சயன சுகம், அதுதான் சூரிய பகவான், சிம்ம ராசி. இந்த சூரிய பகவான் உங்கள் ஜாதகத்தில் நன்றாக இருந்தால் என்றால் சுப விரயங்களாகும். அவர் சரியில்லைன்னா அசுப விரயங்கள் நடக்கும். அவர் சூரிய பகவான் நம்ம ஜாதகத்தில் எப்படி இருக்காருங்கிறத பொறுத்து தான் உங்க வாழ்க்கையில தூக்கம், நிம்மதி, அசுப விரயம், நல்ல விரயம், சுப விரயம் இதெல்லாம் நடக்கும். இத்தனை விஷயங்கள் நம்ம ஜாதகத்துக்குள்ள இருக்கு. அப்ப கன்னிராசியில பிறந்திருக்கீங்க. இப்ப உள்ள காலகட்டங்கள் எப்படி இருக்குன்னா, கன்னிக்கு லாபஸ்தானத்துல 11ஆம் இடத்துல குரு அமர்ந்திருக்கிறார் என்பதுதான் இந்த கன்னிராசிக்கு கிடைச்ச ஒரு பெரிய சிறப்பான ஒரு நிலை இப்போது. அப்ப இந்த கன்னிராசியில பிறந்தவங்க எல்லாருக்கும் இந்த சித்திரை, இந்த குருப்பெயர்ச்சி பொருளாதாரத்தை வலுப்படுத்தக்கூடிய காலமாக இருக்கிறது. எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, எவ்வளவு வருத்தங்கள் இருந்தாலும் சரி, தாங்கள் செய்ய வேண்டிய கடமை நிச்சயமாக பெண் தெய்வ வழிபாடு, பௌர்ணமி வழிபாடு கண்டிப்பாக கன்னிராசி, கன்னி லக்கணத்திற்கு இப்போது வேண்டும். இது ரொம்ப 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 முக்கியம். அதுபோல ஆலயங்கள், கோவில்கள்ல அன்னதானம் செய்வது, நீ அது உங்களுடைய உறவுகளோ, சொந்தங்களோ, நண்பர்களோ, பிரெண்ட்ஸ்களோ எங்கே இருந்தாலும் சரி, இந்த அன்னதானம் சாப்பாடு வாங்கி கொடுப்பது, சாப்பாடு போடுறது. ஏன்னா இந்த கன்னிக்கு 11ஆம் இடம் லாபத்தை தரப்படி சந்திரன் வீடு. சந்திரனா என்னது? கன்னியை பொறுத்தளவுல சந்திரனா என்ன? சாப்பாடு, தண்ணீர், கடல் சார்ந்த உணவு, வெளிநாடு. கன்னிக்கு அதுதாங்க லாபத்தை கொடுக்கும். கன்னிராசியை பொறுத்தளவுல வெளிநாடு வாழ்க்கை, தண்ணீர் சம்பந்தப்பட்ட, உணவு சம்பந்தப்பட்ட ஹோட்டல்ஸ், ஏஜென்சிஸ், இந்த மாதிரி அமைப்புகள் தான் உங்களுக்கு ஒரு பெரிய லாபத்தை எடுத்துக் கொடுக்கும். வரிசையா ஒவ்வொரு ராசியா பார்த்துட்டு வரோம். அடுத்த வீடியோவில் துலாம் ராசியை பற்றி பார்ப்போம். நன்றி, வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். இந்த குறிப்பயிற்சி உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. கன்னிராசிக்கு எல்லாம் நிறைவாகும், எல்லா விஷயங்களும் உங்களுக்கு கிடைக்கும். நீண்ட ஆயுளும் நிறைந்த செல்வமும் பெற்று கன்னிராசியைச் சேர்ந்த நண்பர்கள் மட்டுமல்ல, இந்த வீடியோவை பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய அத்தனை நண்பர்களுடைய இல்லங்களிலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெருகட்டும். நன்றி, வாழ்க வளமுடன், வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.